ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம தூக்கம் வராமல் படிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி படிக்கிறது, இந்த எக்ஸாமுக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு, எப்படி எல்லாத்தையுமே இந்த சப்ஜெக்ட்ல இருக்க எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் படித்து முடிக்கிறது, எப்படி அது ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நிறைய நாள் லீவ் கிடைக்கலாம், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு கம்மி நாள், ரொம்ப கம்மி நாள் கிடைக்கலாம், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஆவரேஜாக லீவ் கிடைக்கலாம். நம்ம இப்படி எப்படி லீவ் கிடைச்சாலும் நம்ம எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன் டே லீவ் பேசிட்டு தான் இந்த வீடியோ. டுமாரோ தான் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் நம்ம 4:30க்குலாம் மார்னிங், ஏர்லி மார்னிங் 4:30க்குலாம் ரெடி ஆகிடணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 4 o'clock வார்ம் அப் ஆகிட்டு என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஏர்லி மார்னிங் தான் நம்ம பிரெயின் ஃப்ரீ அண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரெயினில் அப்படியே ஸ்டோர் ஆகும். அதனால 4:30க்குலாம் ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 4:30 to 5:30 4:30 to 5:30 1 marks நாளைக்கு இருக்கிற சப்ஜெக்டில் இருக்க 1 mark புக் பேக் அல்லது புக் பேக் இருக்க ஃபுல்லாக எல்லாமே படிச்சுட்டு 5:30 வரைக்கும் தான் டைம். ஓகேங்களா? அது வரைக்கும் புரிஞ்சு படிச்சுட்டு 5:30 ப்ரிப்பரேஷன் நம்ம 1 மார்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம 4:30 to 5:30 1 மார்க்கை நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 5:45 கேப். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா, நம்ம கொஞ்சம் கேப் விடுங்க, கேப் விட்டு படித்தா நமக்கு இன்னும் மூலையில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் 5:45 இருந்து 7 o'clock வரைக்கும் நம்ம கன்ஃபர்மேஷன் கட்டாய வினா, அது கம்பல்சரி கொஸ்டின் இருக்குல்ல, ப்ராப்ளமேட்டிக்கலி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அது இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பார்க்குறோம். என்னன்னா நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. தமிழில் பொறுத்தளவு மனப்பாட பகுதியும் திருக்குறள், இங்கிலீஷை பொறுத்தளவு போயம், மேக்ஸை பொறுத்தளவு அந்த கம்பல்சரி கொஸ்டின், ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின் எக்ஸெட்ரா. உங்கள் சப்ஜெக்டை பொறுத்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். கம்பல்சரி கொஸ்டின் டைப், அதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது இந்த டைமில் நீங்கள் படிக்கலாம், அல்லது இந்த கம்பல்சரியாக வரும் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளமேட்டிக் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த டைமில் நீங்கள் 5:45 to 7 o'clock வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நிதானமாக படிங்க, வேகமாக படிக்கணும், அவசரமாக இல்லை, பொறுமையாக படிக்கணும், ரொம்ப பொறுமையாக இல்லை. ஸோ புரியுதுங்களா? அதாவது நிதானமாக வேகமாக படிக்கணும், தெளிவாக படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம், ஸோ படித்தோம் அப்படின்னு நம்ம படித்தோம்னா நம்ம பிரெயினில் அதிகமாக ஸ்டோர் ஆகும். நம்ம சாப்பிட்றதுக்கு லீவ் டேஸ்னால நம்ம ஸ்டடி லீவ் இருக்குங்களா, ஸோ நம்ம 8 o'clock வரைக்கும் சீக்கிரமாகவே அம்மாவை சமைக்க சொல்லிட்டு நம்ம 8 o'clock வரைக்கும் சாப்பிட்டு திருப்பியும் 8 o'clock ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 8 o'clock to 12 o'clock 4 hours நம்ம என்ன பண்ணோம்னா புக் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆனால் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட்லேருந்து தான் லாஸ்ட் போவோம். பாதி வரைக்கும் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் சில வேலைகள் வரும், ஏதாவது தடங்கள் வரும், அப்படியே விட்டுட்டு போயிடும். திருப்பியும் அப்புறம் வரப்போ திருப்பியும் விட்டையிலேருந்து படிக்க மாட்டோம், திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வருவோம். அதே மாதிரியே தான் பாதி படிச்சிருப்போம், திருப்பியும் ஏதாவது வேலை வரும், இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் 8 o'clock to 12 o'clock வரைக்கும் படிச்சுட்டு திருப்பியும் 4 hours நம்ம தொடர்ந்துலாம் படிக்க வேணாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் பிரேக் விட்டு படிங்க. 2 hours நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், கேப் விட்டுட்டு திருப்பியும் 2 o'clockல இருந்து 5 or 6 o'clock வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா. கொஸ்டின் பேப்பர்னால் உங்களுக்கு டெய்லி எக்ஸாம், வீக்லி, மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி ரிவிஷன், இந்த 6 type ஆஃப் கொஸ்டின், இன்னும் எக்ஸெட்ரா உங்கள் ஸ்டாஃப் வச்சுருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை 1 by 1 1 mark 2 mark 3 mark 5 mark இது எல்லாமே ரிவைஸ் பண்ணிடுங்க. இதையும் பொறுமையாக ரிவைஸ் பண்ணிடுங்க. இதில் ரிப்பீட்டடாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் வரும் பார்த்தீங்களா, அதை நம்ம இன்னும் டபுள் எஃபெக்ட் போட்டு அந்த ரிப்பீட்டட் கொஸ்டினை நம்ம படிக்கணும். அப்படி படித்தோம்னா நமக்கு அந்த கொஸ்டின் மறக்காது. ரிப்பீட்டட் கொஸ்டின்னா அதிக கேட்க வாய்ப்பு இருக்குது. ரிப்பீட்டட் கொஸ்டினை நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிட்டோம்னா பயமே இல்லாமல் எக்ஸாம் எழுத போகலாம். டைம் கிடைக்குன்னா 5 o'clock, இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுனா 6 o'clock வரைக்கும் படிச்சுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கேப்பை விட்டுட்டு 6:15க்குலாம் நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6:15க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 8 o'clock வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா திருப்பியும் 1 mark லாஸ்ட்டாக பார்க்கணும். ஸோ நான் அதை அடுத்து சொல்கிறேன். இந்த டைமில் நீ திருப்பி என்ன பார்க்கணும்னா அந்த கம்பல்சரி ப்ராப்ளமேட்டிக் பர்சன்ஸ் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. திருப்பி ரிப்பீட்டடாக பாருங்கள். 6:15 to 8 o'clock வச்சு இந்த ப்ராப்ளமேட்டிக் திங்ஸ் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருங்க.
முடிச்சுட்டு 8 o'clock to 9 o'clock ஃப்ரீ ஆகிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா 9 o'clock to 9:30 வரைக்கும் 1 மார்க், 9:30 to 10 o'clock வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன கஷ்டமா தெரியுதோ நம்ம படிச்சதை அதை ரிவிசைட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த 9:30 வரைக்கும் படிச்சதே போதும் அப்படின்னாலும் விட்டுருங்க. சரி, அவ்வளோதான். நாளைக்கு டுமாரோ எக்ஸாம்னா இன்னைக்கு இவ்வளோ படிச்சதே போதும். இது எல்லாமே நீங்க தெளிவா பர்ஃபெக்டா படிச்சீங்கன்னா போதும். அடுத்து எக்ஸாம் டேக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப சீக்கிரமா பிஃபோர் டே மாதிரி 4:30க்கெல்லாம் எந்திரிக்க வேண்டாம். 5 or 5:30க்கு எந்திரிச்சா போதும். எந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல 1 மார்க் வந்து ஒரு ½ கூட வேணாம், 10 minutes மட்டும் நீங்க பார்த்தா போதும். அப்படி இல்லைன்னா நீங்க ½ அதிகபட்சம் ½ மினிமம் உங்களுக்கு உங்க டைம் பொறுத்து அதிகபட்சம் ½ பார்த்துட்டு 5:30லேருந்து 7 o'clock வரைக்கும் நீங்க ஃபுல்லா டோட்டலா புக்கை எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் நேற்று படித்ததெல்லாம் 1 by 1 உங்களுக்கு பிரெயினில் ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பியும் போதும் 7 o'clock வரைக்கும் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு மேலே எக்ஸாமுக்கு வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். கிளம்பிட்டு நீங்கள் எந்த டென்ஷனும் வேணாலும் நம்ம படித்தது போதும், நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ பயப்படாமல் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா எக்ஸாமுக்கு கிளம்பி போயிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் நிறைய பேர் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள நுழையிற வச்சுமே படிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறே அதுதான். ஸோ அந்த தவிர நம்ம பண்ணவே கூடாது. உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தால் எக்ஸாமுக்கு ½ முன்னாடி வச்சும் படிங்க, ½ கேப்பை விடுங்க. இல்லை அங்கே போய் சுத்தமாக படிக்க இப்போ பார்த்து நீங்கள் லாஸ்ட்டாக படித்தது மட்டும் ஞாபகம் வரும், டே ஃபுல்லாக படித்தது எதுவுமே ஞாபகம் வராது. ஸோ என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் டைமில் எதுவும் அதிகமாக படிக்க வேணாம். அப்படியே உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதுன்னா எக்ஸாமுக்கு ½ முன்னாடியே எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ½ ஃப்ரீயாக விடுங்க. எந்த டென்ஷனும் இல்லாமல் போய் கிளியராக எக்ஸாம் எழுதிட்டு வர முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அப்படின்னா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், ஆவரேஜாக நான் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், சென்டம் 80+ ஆர் சென்டமுக்கு கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். இந்த கம்பல்சரி மெத்தடை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சூப்பராக படிச்சீங்கன்னா நீங்கள் சென்டம் எது வேணால் வாங்கலாம். ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இது மாதிரி பண்ணி நீங்கள் ஈஸியாக படித்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒரு நாள். இதே நிறைய நாள் எக்ஸாம் கிடைச்சாங்கன்னா அப்புறம் நீங்களே யோசிச்சுங்க எவ்வளோ சூப்பராக படிக்கலாம். 1 டேலே நம்ம இவ்வளோ படிக்கலாமே. இப்போ நிறைய நாள் லீவ், ஒரு 4 or 5 daysலாம் லீவ் இருந்தால் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு கான்ஃபிடென்ட்டோட படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் அழுத்தி பெல் ஐக்கானை ஆல் கொடுத்துருங்க.